ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ள நுழையுது. யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, ஈரானோட பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன? ஐஆர்ஜிசி ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. நான் சும்மா டம்மி பீஸா திரிய வேண்டியதா இருக்குன்னு ஈரானோட பிரசிடென்ட்டுக்கு ஒரே கவலை. காரணம் ஸ்டேட்மெண்ட் விடுறது பூரா பார்லிமென்ட் ஹெட் தான் விடுறாரு. ஐஆர்ஜிசி தான் யுத்தத்த நடத்தலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லுது. இவருக்கு அங்க என்ன வேலை? அப்படிங்கிற மாரி மனுஷன் யோசிக்கிறாரு. இதெல்லாம் பிரசிடென்ட்டா நிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னமோ நேத்து தான் ஈரான் பொறந்த மாரியும், இவர் ஏமாந்து போய் பிரசிடென்ட் ஆன மாரி. கஷ்கின பொறுத்தவரையும் பெரிய பெர்ஃபார்மர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உண்மைய சொல்லப்போனா, இந்த காலகட்டத்தில இ இ இ ஈரானுக்கு பொதுவாவே இவரு தேவையே இல்ல. ஈரான ஒரு பிரசிடென்ட்டா நின்னு ஆளக்கூடிய தகுதி அந்த மனுஷனுக்கு கிடையாது. அதுவும் இந்த கடுமையான காலகட்டத்தில பழைய பிரசிடென்ட்லாம் இருந்திருந்தார்கள் அப்புட்ன்னா, இன்னமும் ஆக்ரோஷத்தோட ஒரு உச்சத்த காட்டியிருப்பார்கள். ஆனா இவர பொறுத்தவரையும், நான் வெஸ்டர்னோட அனுசரிச்சு போறேன் அப்படிம்பாரு. அடிப்படைவாதியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு நடக்க போறேன்பாரு. 2யுமே செஞ்சு தொலைய அவருக்கு அவ்வளவுதான் முடியுது. அதுக்கு மேல கிடையாது. உதாரணத்துக்கு இவரு வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல போவாரு அப்படின்னு மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பெரிய அளவுல அமெரிக்காவோட ஏதாச்சும் ஒரு டீல போட்டு வழிக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு தான். கிளி கிளின்னு கிழிச்ச லட்சணம் தான் இன்னைக்கு ஈரான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இவரோட ராஜினாமா பெரிய அளவுல உள்ளூர்ல தாக்கத்த ஏற்படுத்த போறது கிடையாது. ஆனா, அமெரிக்காவுக்கு ஒரு வலுவான சிக்னல். ஏன் அப்டின்னா, இவர் இல்ல அப்டின்னா, நடுவுல கம்யூனிகேஷனுக்கு ஆளே இல்ல. அதாவது ஐஆர்ஜிசி நேரடியா சுப்ரீம் லீடர் அப்டின்னு போய்க்கிட்டு தான் இருக்கு வழக்கம் போல. இருந்தாலும் நடுவுல அப்பப்ப, "சார், இது பிரச்சனை சார்" அப்டின்னு போய் சுப்ரீம் லீடர் கதவ தட்டுறக்கு பிரசிடென்ட்ன்னு ஒரு ஆள் இருந்தார். அவரும் இல்ல அப்டின்னா, டோட்டலா ஐஆர்ஜிசி 2 பாயிண்ட்ல மட்டுமே கனெக்ட் ஆயி அடிக்க ஆரம்பிப்பார்கள். அமெரிக்கா பேச்சு சுத்தமா எடுபடாம போயிரும். அதாவது அமெரிக்காவோட மிரட்டல் அப்படிங்கிறது பெரிய அளவுல எடுபடாம போயிரும். அதே மாரி இம்புட்டு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்டின்னா, பக்கத்திலேயே வந்து பேஸ போட்டதுதான். இவனுங்க கண்காணிச்சு தொலைச்சுட்டாய்ங்க அப்படிங்கிற வெறி, வேகம் ஐஆர்ஜிசிக்கு எப்பயுமே இருக்கு. அத பூரா இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி காட்டிருவோம் அப்படின்னு நெனைச்சார்களா, சுத்தி உள்ள நாடுகளுக்கும் ஆபத்து தான். அதனால இவரோட ராஜினாமா அப்படிங்கிறது ஈரானுக்கு பெரிய அளவு டிராபேக் கிடையாது. ஆனா அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். 2வது பக்கம் அப்படிங்கிறது 60 நாள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எது யுத்த நிறுத்தத்த 60 நாள் தள்ளி போடுறதுக்கு ட்ரம்ப் கையெழுத்து போட போறார் அப்படின்னு 6 நாளா ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. அது வேற கத. ஆனா, அதுக்கு நடுவுலயே யுத்த நிறுத்தம் இருக்கா இல்லையான்லாம் நம்ம கேட்ற வேணாம். அது அவனுங்களுக்கே தெரியாது பாவத்த. அவனுங்க என்ன பண்ணுவாய்ங்க. அந்த காலகட்டத்தில பெரிய அளவுல அடிதடி அப்படிங்கிறது நடக்குது. இவர்கள் போய் ஸ்பீட் போட்ட தாக்குறது. பதிலுக்கு அவர்கள் வந்து அந்த ஸ்பீட் போட்ட தாக்க வந்த ஆளில்லா விமானம், விமானத்த தாக்குறதெல்லாம் நிறுத்தி இப்ப பேஸ தாக்க ஆரம்பிச்சுட்டார்கள். மெல்ல குவைத்ல கொளுத்தி விட, அடுத்த பேஸ்ல கொளுத்தி விட அப்படின்னு தாக்கிட்டு, இதுக்கு பதிலடி அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா சொல்லிடுறார்கள். "இங்க பாரு, நீ எப்பேர்ப்பட்ட தாக்குதல்ல சிக்கப் போற, நீயே முடிவு பண்ணிக்க" அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாவும் ஐஆர்ஜிசி ஸ்டேட்மெண்ட்ட விடுது. பெரிய அளவுல ஸ்பீட் போட்ட தொட்டாலும் பேஸ் அடிக்கிறாய்ங்க. இல்ல உள்ளுக்குள்ள போய் எங்கேயாச்சும் ஓரஞ்சாரமா லான்ச்சிங் பேட தொடுறோம்னு தொட்டாலும் டக்குன்னு வந்து பேஸ் அடிக்கிறார்கள். ஆனா அமைதி பேச்சுவார்த்தை இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அமைதி பேச்சுவார்த்தை 60 நாள் எக்ஸ்டென்ஷன்ல அண்ணன் கையெழுத்து போட போறாருன்னு ஊர் பூரா போஸ்ட் வேற ஒட்டுறாய்ங்க. பதிலுக்கு மேலேயே வந்து ஈரான் பேஸ தாக்குனேன். இதுதான் காரணம் அப்படின்னு அவரு ஒரு போஸ்டர் ஒட்டு போறாரு. அமெரிக்கா, ஈராக், ஆப்கானுக்குள்ள எல்லாம் போய் சாதிச்சுச்சு. பெரிய அளவுல நின்னுதான் விளையாட முடியல. ஈரானுக்குள்ள நுழையவே முடியல. இத எங்க கொண்டு போய் மறைக்கிறதுன்னு தெரியாம ட்ரம்ப் சுத்திக்கிட்டு இருக்காரு. எப்பா வெள்ளை மாளிகைக்குள்ளேயே ஒரு சுரங்கம் கட்டி மறைச்சு வச்சுருவோமா அப்படின்னு. ஒண்ணத்தான் முதல்ல வெளில அனுப்பணும் அப்படின்னு கோவப்படுறார்கள் சொந்த கட்சியிலேயே. இந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் பெரிய அளவுல சம்பவங்கள கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப வரை அந்த 60 நாள கையில வச்சுக்கிட்டு தான் 2 பக்கமுமே உட்கார்ந்திருக்கார்கள். ஆனா, களத்துல ரியாக்ஷன் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கு. 60 நாள் யுத்தத்த ஆரம்பிக்கிற மாரி தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ட்ரம்ப் பல நேரங்கள்ல ஸ்டேட்மெண்ட்ட மாத்துறாரு. ஆனா, இப்போ ஒரு 1 வாரம் 10 நாளா, "ஒண்ணு ஒரு சிறப்பான டீல்ப்பா, இல்லாட்டி டீலே இல்லப்பா" அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தைய அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன, இன்னமும் ராணுவத்திலருந்து அமெரிக்க ராணுவத்திலருந்து, "சார் ஜெயிச்சுருவோம்" அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாய்ங்க. பாவத்த அவனுங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க தெரியுமா?
ஒண்ணுமே ஆப்போசிட்ல இல்ல. இறங்குனா ஈஸியா கைப்பத்திரலாம் அப்டின்னா மட்டும், "சார் நம்ம ஜெயிச்சுருவோம். வலிமையான ராணுவம் நம்ம தான்" அப்படின்னு அங்க ஒண்ணுமே இருக்காது. பெரிய அளவுல ஆள் பலமே இருக்காது. மொத்தமாவே ஒரு 5000 வீரர்கள் தான் இருப்பாய்ங்க. அவனுங்களுக்கு சப்போர்ட்டுக்கு லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது பத்தாம இருக்கும். விமானம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல 200 விமானத்துல போய் இறங்குவாய்ங்க. கடல் எது இருந்துச்சு அப்புட்ன்னா, விமானம் தாங்கி கப்பல வேற கொண்டு போயிருப்பாய்ங்க. அதுக்கடுத்து அங்கிட்டு பாதுகாப்புக்கு அத சுத்தியே ஒரு 6லருந்து 7 கப்பல் வரும். தனியா ஒரு 4 கப்பலு. "என்னடா இம்புட்டு பேர் வந்து நிக்கிறீங்க? எங்க ஊர் மக்கள் தொகைய காட்டிலும் கூட வந்து நிக்கிறீங்களே!" அப்படின்னு அவன் முழிச்சு பார்க்கும்போது கைப்பத்திட்டு, "வலிமையான ராணுவம். இறங்குனா சாதிச்சு புடுவோம்ல" அப்படின்னு பேசக்கூடியவர்கள் தான். அதுக்குன்னு அமெரிக்க ராணுவம் டம்மிலாம் நான் சொல்லல. நல்ல திறமையான ராணுவம் தான். வச்சு செய்யக்கூடிய ராணுவம் தான். ஆனா பல நேரங்கள்ல இப்படி போய் சாதிச்சுட்டு வந்துருவார்கள். இந்த எந்த சாராம்சமும் ஈரான்ல பொருந்த மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு பேஸ தாக்குறாய்ங்கங்கிற செய்தி வருது. இவரு அத பத்தி கண்டுக்காம இருந்தாலும் உள்ளூர்ல, பேஸ தாக்குறதெல்லாம் பரவால்ல. வீரர்களே இறந்து போயிருக்காய்ங்க. தெரியுமா? எவ்வளோ வீரர்கள ஈரான் யுத்தத்துல நம்ம இழந்திருக்கோம் தெரியுமா? அப்படின்னு அந்த பிரஷரும் ஜாஸ்தி ஆகுது. எது? அமெரிக்காவுக்குள்ள. இதுக்கு நடுவுல நேரடியா இனிமே ஐஆர்ஜிசில தான் டீல் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா யுத்தத்த நோக்கின கதவ ஈரான் தொறந்து வச்சுருச்சு. இப்ப ட்ரம்ப் தான் பெரிய மனசு பண்ணி, "பரவால்ல விடு, நம்ம தான் ஜெயிச்சுட்டோம்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லி அந்த கதவ போய் பூட்டிட்டு வந்துட்டாரு. அவரும் தப்பிப்பாரு, உலகமும் தப்பிக்கும். ஆனா தலைவன் அப்படிலாம் செய்வார் அப்படின்னு அசால்ட்டா நம்ம எதிர்பார்க்க முடியாது. "கதவ எதுக்கு பூட்டிக்கிட்டு? அந்த மொத்த இடத்தையும் பிளாஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் பொறுத்திருந்து.